எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க பாபுமுருகன் பேசுறேன். வரக்கூடிய செப்டம்பர் 9 நம்ம இந்திய திருநாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்க போகுது. இந்த தேர்தல் நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். இந்த தேர்தல் எப்படி நடக்குது, யார் வெற்றி பெற போறாங்கிறது ஒரு சின்ன வீடியோவா நான் இதை போட போறேன். எல்லாருமே பாருங்க. நம்ம மொத்தமா பாத்தீங்கன்னா இந்திய திருநாட்டுல 2 அவைகள் இருக்கு. ராஜ்யசபா ஒன்று இருக்கும், லோக்சபா இருக்கும். லோக்சபா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ராஜ்யசபாங்கிறது அந்தந்த எம்எல்ஏக்கள் பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொரு கட்சி சார்பாக அனுப்பிச்சு வைப்பாங்க. ஸோ இது மொத்தமா 788 உறுப்பினர்கள் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில மட்டும் ஒரு 293 லோக்சபா அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. அதே தேசிய ஜனநாயக கூட்டணியில ராஜ்யசபா சார்பா ஒரு 134 உறுப்பினர்கள் இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மொத்தம் 788 பேர் இருக்காங்க. இதுல 395 உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தாலே நமக்கு துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார். இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மொத்தமா 427 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதாவது 395 எடுத்தாலே வின் பண்ணிடலாம். ஆனா இப்ப இருக்கிறது 427 உறுப்பினர்கள் அந்த கூட்டணியிலேயே ஆதரவு இருக்காங்க. சோ இன்னைக்கு எளிதா சொல்லிடலாம், நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தமிழராகிய ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்ட்டு. செப்டம்பர் 9 அன்னைக்கு நம்ம அட்வான்ஸாவே சொல்லிடுவோம். செப்டம்பர் 9 அன்னைக்கு இந்திய திருநாட்டின் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ள தமிழராகிய ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.